போதகர் கண்டித்தால் மனம் மாறுவது அந்த காலம். போதகர் கண்டித்தால் சபை மாறுவது இந்த காலம். போதகர் சபையோரை கண்டித்தது அந்த காலம். போதகரை சபையோர் கண்டிப்பது இந்த காலம். ஏனென்றால் இது கடைசி காலம். மனம் திரும்புங்கள். இவன் நான் சும்மா உட்காந்துக்கிறான். டேய், நானும் பாக்குறேன் சச்சி மூஞ்சில இருந்து ஒரு மாதிரி ஆகிற, ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன்ற. டேய், இனிமே நான் சர்ச்சுக்குலாம் வரமாட்டேன். சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். ஏன்டா, என்னடா ஆச்சு? டேய், நான் பண்ணது யாரோ பாஸ்டர்ட்ட போய் போட்டு கொடுத்துருக்காங்க போல. மெசேஜை பார்த்துல ஃபுல்லா அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. அதுவும் என்னைய பார்த்து என்னைய கை காமிச்சு பேசிட்டு இருந்தாரு. டேய், அப்பெல்லாம் இல்லடா, பாஸ்டர் பொதுவா தான்டா பேசினாரு. டேய், உனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ கம்முன்று. இனிமே நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன். ஜெபி, சொல்லுங்க ஏசப்பா. என்ன ஜெபி, சர்ச்ல இருந்து இவ்வளவு டென்ஷனா வர? அதுவா ஏசப்பா, நான் தெரியாம ஒன்று பண்ணிட்டேன். அது யாரு பாஸ்டர் மாட்டி விட்டாங்கன்னு தெரியல. யாரோ போய் மாட்டி விட்டுக்கிறாங்க. இன்னைக்கு செய்தி ஃபுல்லா பாஸ்டர் அதே தான் பேசினாரு. அதுவும் என்னையே பார்த்து என்னையே கை காமிச்சு பேசினாரு. ஒரு ஊழியக்காரன் தான் உங்ககிட்ட வார்த்தை வாங்கி அதை பேசணும். ஆனா அவரு யாரோ போட்டு குத்த வச்சு பேசிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு செய்தி ஃபுல்லா. அப்படிலாம் இல்லையே மகனே. அவர் நேத்து உபவாசிச்சு ஜபம் பண்ணி என்கிட்ட இருந்து வாங்கின வார்த்தையை தானே பேசினாரு. அவரை எதுவுமே பேசவே இல்லையே. எஸ்ஸப்பா, என்ன சமாதானம் பார்த்தோம்னு அப்படிலாம் சொல்லாதீங்க. இனிமே நான் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன். வேற ஏதாவது சர்ச்சுக்கு போய்கிறேன். என்னது, நான் உனக்கு கொடுத்த சபையை விட்டு வேற சபைக்கு போக போறியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்போ உன் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு. ஆமா, நீங்க சொன்னதை கட்டுதான் ஏசப்பா. நான் அந்த சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ரொம்ப கடன் பிரச்சனையோட சமாதானம் இல்லாம தான் இருந்தேன். அந்த சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம்தான் இந்த அளவு சமாதானமா இந்த அளவு செழிப்பா மாறினேன். கரெக்டு தான். ஆனா நான் வேற சர்ச்சுக்கு போனாலும் அப்படித்தானே இருப்பேன். அது எப்படி மகனே? நான் உன்னை நடத்தக்கூடிய ஞானத்தையும் நீ ஆசுவாதமா இருப்பதற்கு உனக்கு போதிக்கக்கூடிய ஞானத்தையும் நான் உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரருக்கு தான் கொடுத்திருக்கேன். வேற சபை ஊழியக்காரங்களுக்கு அவங்க சபையில இருக்கிற ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை தான் நான் கொடுத்துருக்கிறேன். நீ வேற சபைக்கு போனா நீ இந்த அளவுக்கு ஆசுவாதமா இருப்பியாங்கிறது சந்தேகம்தான். நீ இந்த அளவுக்கு ஆசுவாதமா இருக்கன்னா நான் உனக்கு தந்த ஊழியக்காரர் உனக்காக பண்ண ஜபமும் உபவாசமும் தான் காரணம். நீ ஜபம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு கொஞ்சம் யோசிச்சு பாரு.
மகனே, நீங்க உங்க ஊழியக்காரருக்கு விரோதமா என்னெல்லாம் பேசுறீங்க, என்னெல்லாம் பண்றீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். நான் தெரிய வச்சிருவேன். ஆனாலும் நீங்க ஆசுவாதமா இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்காக உபவாசம் பண்றாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நீங்க ஆசுவாதமா இருக்கணுன்றதுக்காக உங்களுக்காக உபவாசம் பண்றாரு. மகனே, கொஞ்ச நாளா நீ வழி மாறி போற. எனக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்க. கரெக்டா? ஆமா, சாரி ஏசப்பா. நீங்க யாரும் நரகத்துக்கு போக நான் விரும்பல. உங்களுக்காக நான் என் ரத்தத்தையே கொடுத்துருக்கிறேன். ஏன் தெரியுமா? உங்க எல்லாருடைய முகத்தையும் நான் என் வீட்டுல பரலோகத்துல நான் பார்க்கணும். அதான் நான் உங்களுக்காக சிந்தின என் சொந்த ரத்தத்தை வீணாக்கிடாத மகனே. ஏசப்பா, நான் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். நான் பரிசுத்தர். பரிசுத்தமா இருக்கிறவங்க கிட்டதான் என்னால அதிக நேரம் வாசம் பண்ண முடியும். அதனாலதான் உங்க ஊழியக்காரர் மூலமா நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஆனா அந்த பொதுவான எச்சரிப்பை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? டேய், நான் பண்ணதுல யாரோ பாஸ்டர்ட்ட போட்டு கொடுத்துட்டுருக்காங்க போல. இன்னைக்கு மெசேஜை பார்த்தல ஃபுல்லா அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. அதுவும் என்னையே பார்த்து என்னைய கை கமிச்சு பேசிட்டு இருந்தாரு. டேய், அப்பெல்லாம் இல்லடா, பாஸ்டர் பொதுவா தான்டா பேசினாரு. டேய், உனக்கு எல்லாம் தெரியாது, கும்முன்று. நான் இனிமேல் சர்ச்சுக்கே வர மாட்டேன். மகனே, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஊழியக்காரரை தூசிச்சுட்டு வந்தல்ல, நீ அவரை தூசிக்கல, அவர் மூலமா பேசின என்னதான் நீ தூசிச்ச. ஏசப்பா, ரொம்ப சாரி ஏசப்பா, என்ன மன்னிச்சிடுங்க ஏசப்பா. நீ உன் தப்ப உணர்ந்துட்டேன்னு எனக்கு தெரியும் மகனே. நீ போய் நான் உனக்கு கொடுத்த ஊழியக்காரர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேளு. போ மகனே. சரி ஏசப்பா. ஹாய், பிரைஸ் லார்ட் எல்லாருக்கும். வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்ககிட்ட காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல அந்த லாஸ்ட் லைன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இதுல பாத்தீங்கன்னா ஊழியக்காரரை பிதாவே கனம் பண்றாரு, பிதாவே மரியாதை கொடுக்குறாரு. அப்ப நம்ம ஏமாத்திரம், நம்மளும் மதிச்சுதான் ஆகணும். வார்த்தை நம்ம கையில தான் இருக்கு. ஆனா இதோட விளக்கமோ இதுல இருக்க ரகசியங்களும் ஊழியக்காரர் மூலியமா நமக்கு தெரிய வருது. ஆனா இந்த பிசாசு என்ன பண்ணிடுறான், விசுவாசிங்களுக்கும் ஊழியக்காரங்களும் நடுவுல பகைய, கசப்ப, விரோதத்தை ஏற்படுத்திடுறான். நீங்க சொல்லலாம், என் மேலதான் நியாயம், ஊழியக்காரர் இப்படி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் இல்லை, என் மேலதான் நியாயம் நீங்க சொல்லலாம். ஆனா அது நியாயம் இல்லை. நீங்க ஊழியக்காருக்கு கீழ்ப்படிறது தான் நியாயம். நீங்க ஊழியக்காருக்கு விரோதமாயிட்டீங்கன்னா வார்த்தையை கேட்க மாட்டீங்க. வார்த்தையை கேட்கலன்னா நீங்க பரிசுத்தமா வாழ மாட்டீங்க. பரிசுத்தமா வாழலன்னா இவன் கூட சேர்ந்து நரகத்துக்கு போக வேண்டியதுதான். நான் மாதிரி ஸ்கெட்ச் போட்டுக்கிறேன் பாத்தீங்களா? இந்த தந்திரத்துல யாரோ மாட்டிக்காதீங்க. ஊழியக்காருக்கு கீழ்ப்படிங்க. நீங்க ஊழியக்காருக்கு விரோதமா என்ன பண்ணாலும், அது கீழ்ப்படியாம இருந்தாலும் சரிதான். அது நீங்க உங்க ஊழியக்காருக்கு விரோதமா பண்ணல, ஆண்டவருக்கு விரோதமா பண்றீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அமேசான் நிறுவனத்தை நீங்க எடுக்கலாம். அமேசான்ல நீங்க ஏதாச்சும் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணிருப்பீங்க, வர்ற பொருள் டேமேஜா வந்திருக்கும். நீங்க யார் மேல பழி போடுவீங்க? அமேசான் மேல தானே பழி போடுவீங்க. ஆனா அதே அமேசான் நிறுவனத்துல பல ஆயிரம் பேர் ஒர்க் பண்றாங்க. அதுல யாரோ ஒருத்தர் பண்ற மிஸ்டேக்ல தான் அந்த பொருள் வந்து டேமேஜுக்கு வருது. ஆனா பழி அவன் மேல போல, யார் மேல போகுது? அமேசான் நிறுவனத்துல போகுது. அதே போலதான் நீங்க ஊழியக்காருக்கு விரோதமா என்ன பண்ணாலும் நீங்க உங்க ஊழியக்காருக்கு விரோதமா பண்ணல, ஆண்டவருக்கு விரோதமா நீங்க பண்றீங்களே. ஊழியக்காரரை கீழ்ப்படிங்க. ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் செய்யுங்க. ஊழியக்காருக்கு மரியாதை கொடுங்க. நீங்க ஊழியக்காருக்கு விரோதமா எது பண்ணாலும் உங்க வாழ்க்கை சாபமா மாறிடும். நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். அது எவ்வளவு பெரிய, ஏன் தப்பே ஊழியக்காரர் மேலே இருக்கட்டுமே, நீங்க ஊழியக்காரரை கீழ்ப்படிங்க, மதிங்க, அவரை கனம் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டே வாங்கல, உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை சீக்கிரமா பார்ப்பீங்க. ரொம்ப ஆசீர்வாதம் அது.
2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இல்ல, சீக்கிரமா சில நாட்கள் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதான் ஃபேக்ட், இதான் 100க்கு 100 உண்மை. சோ ஊழியக்காரரை கீழ்படிங்க, அவருக்கு மரியாதை கொடுங்க, அவருக்கு என்ன சொன்னாலும் நீங்க செய்யுங்க. எப்படியே அவர் என்ன சொன்னாலும் நீங்க செய்யுங்க, ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க, செய்யுங்க. ஆசீர்வாதத்தை நீங்க சீக்கிரம் பார்ப்பீங்க. தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். பாய்.